மருத்துவத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் என்ன சொன்னாரு, அதை கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு ஒரு திருட்டு பயல கூட ஆதரிக்கிற அளவுல தான் அந்த பேச்சு நடந்துச்சு. கிட்னியால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது கிட்னி திருட்டு கொடுத்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய குரலாக மா சுப்பிரமணியனுடைய குரல் இல்லை. அது மாஃபியாவுடைய குரலாக இருந்ததாகத்தான் நான் பார்த்தேன். கைது செய்த உடனே சிறையில் அடைக்கணும். சிறைக்கு கொண்டு போறாங்க, புழல் சிறைச்சாலைக்கு. அங்க நான் போறேன். அங்க போனதுமே ஒரு 7 மணியிலிருந்து 11:15 வரைக்கும் 4.5 மணி நேரம் என்னை நிற்கவே வைக்கிறார்கள். எங்கேயுமே உட்கார விடல. அப்ப நான் உட்காரலான்னா, இல்லை சார் இங்க வேண்டாம், இப்ப ஆயிரும், இப்ப உள்ள போயிடலாம் காவல் அதிகாரிகள் சொல்றாங்க. அவங்களுக்கு வேறு கட்டளைகள் வந்துகிட்டே இருக்கு. 4.5 மணி நேரம் நான் நிக்கிறேன். என்னால முடியலங்க, முதுகு வலிக்குது, நான் தொடர்ந்து பயணம் செய்து களைப்புல இருக்கிறேன், பகல் ஃபுல்லா என்ன அலகழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட, ஜனநாயகத்தில் எனக்கு கொடுக்கிற உரிமையை ஒரு சக குடிமகனாக, தேசத்தின் பட்டாளனாக வேலூர் இப்ராஹிம் செய்யும் பொழுது, அதற்காக நீங்கள் இவ்வளவு பெரிய வெறித்தனமாக என் மீது பாய்ந்து பிராண்டுவது போன்று பொய் வழக்குகளை போட்டுவதோடு தொடர்ந்து என்ன காவல்துறை வச்சு பகல் முழுக்க அலைகழித்து, பிறகு இரவு முழுக்க அங்க 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் புழல் சிறைச்சாலைக்கு முன்னாலேயே நிற்க வைத்து, அதன் பிறகு மறுபடி 11:30 மணி எனக்கு கூட்டிட்டு கடலூருக்கு ஒரு 4 மணி நேரம் என்னை பயணிக்க வைத்து, எவ்வளவு பெரிய கொடூரத்தை ஒரு வேலூர் இப்ராஹிம் மீது நிகழ்த்துகிறீர்கள் என்றால், கொள்ளையடிக்கிறவன், செம்மண் திருடவன், மணல் திருடவன், மதுபான ஊழல் செய்யறவனுக்கு எல்லாம் ஏ கிளாஸ் கிடைக்குது. எங்களை போன்றவர்களுக்கு, சாதாரண மக்களோடு கூட நீங்கள் நிம்மதியை அடைச்சிட்டு போங்க அப்படின்னா, அதற்கு கூட விடாமல் வேலூர் இப்ராஹிம் என்பவன் பாஜகவின் தலைவனாக மட்டுமல்ல, இவன் இஸ்லாமியனாக இருந்து கொண்டு அந்த கட்சியில மிகப்பெரிய அளவிற்கு மக்களுக்காக குரல் கொடுக்கிறான் என்ற நோக்கம்தான் திமுக என்னை இவ்வளவு பெரிய அலைகளிப்பதும் பொய் வழக்கு போடுவதும் என்பதை நான் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். வேலை இன்னும் நிறைய பொய் வழக்கு இவங்க போடுவாங்க. கடந்த காலத்தில் மீது உள்ள வழக்குகளை எல்லாம் தூசி தட்டி எடுப்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா நான் துரோகம் பண்ணலை, யாரிடத்திலும் நான் திருடலை, நான் பாலியல் குற்றவாளியா எதுலையுமே ஈடுபடலை, நான் மக்களுடைய மனித உறுப்புகளை திருடலை, மதுபான ஊழல் செய்யல, கனிம வளங்களை திருடல, யாருடைய கண்ணீருக்கும் நான் காரணமா இல்லை. நான் எதற்கு அஞ்சணும்? நான் எதற்கு திமுகவுடைய காவல்துறையை கண்டு பயப்படணும்? அது எனக்கு பயமே கிடையாது. என்ன நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் சிறைச்சாலைன்னு எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. காவல்துறையினரை நான் சேலை கட்டிக்கோ, காவல்துறையினர் மஞ்சள் தடவிக்குங்க அப்படின்னு நான் சொன்னேனே அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. எவ்வளவு பெரிய அசிங்கம். நான் காவல்துறையை கண்ணியமாக பேசக்கூடியவன். காவல்துறையை அந்த மாதிரி தவற நான் சொன்னேன்னு நிரூபிப்பார்களே ஆனால், நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து முற்றிலுமாக விலகிக் கொள்கிறேன். பொது வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விலகிக் கொள்கிறேன். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் மேல மரண தண்டனை கூட கொடுங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஏன் பொய் சொல்கிறீர்கள்? இது காவல்துறை அதிகாரிகளுக்கே உங்களுக்கு அவமானமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? உங்களை திட்டாத காவல்துறைக்காக குரல் கொடுக்கிற வேலூர் இப்ராஹிம் போன்றவர்களே காவல்துறை சேலை கட்டிக்கும் நான் சொன்னேன் நீங்க சொல்றீங்கன்னா, ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் தேசிய செயலாளரான திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி சார் இருக்கீங்க? இறைவன் அருளால் சிறப்பாக இருக்க. தற்பொழுது சிறை தண்டனை முடித்து வெளியில் வந்திருக்கீங்க. கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி ராஜீவ்காந்தியில் கிட்னி தொடர்பான பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கிட்னி திருட்டு, லிட்டரலாக அந்த வார்த்தையை சொல்லி தான் பேசணும். அந்த ரிலேட்டபிளான பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான ஆதாரங்கள், பேப்பர் எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்க போனப்போ இந்த ஒரு அரெஸ்ட் நடந்திருக்கதா நாங்கள் செய்தி வாயிலாக கேள்விப்பட்டோம். உண்மையிலே என்ன நடந்தது? உங்களுடைய சிறை அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்கங்க. திமுக ஆட்சியில் உண்மைக்கு மாறான கருத்துக்களை வெளியிடுவதில் அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுது என்பதை என்னுடைய கைதின் மூலமாகவும் நான் பார்த்தேன். இன்றைக்கு செம்மண் திருட்டில் ஈடுபட்ட திமுகவுடைய அமைச்சர்களை புனிதர்களை போன்று பார்க்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அமைச்சர்கள்லாம் பல பேரா? பொன்முடி உள்ளிட்டவர்கள். அதே மாதிரி திரு துரைமுருகன் இருக்கிறாரு, அவர் மணல் திருட்டிலிருந்து கனிம வளை கொள்ளையில் ஈடுபட்டார். அந்த கட்சிக்காரர்களே சொன்னாங்க அவர்களை திமுகவிற்கு புனிதர்களாக தெரியும். செம்மண் திருட்டில் ஈடுபட்ட பொன்முடி போன்ற அமைச்சர்கள் திமுகவில் புனிதர்களாக தெரியும். அதே போன்று மதுபான ஊழலில் ஈடுபட்ட செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்து இன்றைக்கு பதவி இழந்து நிற்கிறார்கள். அவர்களை திமுகவுக்கு புனிதமாக தெரியும். அதே போன்று கிட்னியை திருடிய திராவிட மணி அவர் பேர்,
அவர் வந்து திமுகவினருக்கு புனிதமாக அவரும் திமுகவை சேர்ந்தவர். திமுகவை சேர்ந்தவர். அந்த கிட்னி திருட்டு எங்கே நடந்துச்சுன்னா அது திமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய மருத்துவமனையில் தான் நடக்குது. அந்த மருத்துவமனையை தமிழக அரசு போய் மூடக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் ஊடகங்களில் பார்க்குறோம். அப்போது அது வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் அந்த தவறு செய்தால் அல்லது அந்த தவறுக்கு மறைமுகமாக துணை போனால் உடனடியாக அவர்களெல்லாம் புனிதமாக தெரியும். ஆனால் கடந்த 8ஆம் தேதி அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை தமிழகத்தினுடைய ஒரு பெரிய மருத்துவமனைகளில் ஒன்று. அங்கு நான் எதற்காக போனேன் அப்படின்னா, என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் 2-3 வீட்டில் திடீர்னு ஒரு இறப்பு. அதற்கு காரணம் என்னென்னா, அவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ண முடியலை. அதே மாதிரி அரசு இடத்துல அதற்கான முறையீடு செய்த பிறகு அந்த கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் சொல்லுவாங்க, கிட்னியை மாற்று அறுவை சிகிச்சை, அதுக்கான நிறைய விண்ணப்பங்கள் இருக்குது. ஆனால் கிட்னி அந்தளவுக்கு கிடைக்கல. இப்படியான பல காரணங்களை நான் கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு பக்கம் திமுக ஆட்சியில் கிட்னி திருட்டு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பாவிகளாக இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள், ஏழை கூலி தொழிலாளர்கள், இவர்களுடைய கிட்னி திருடுவதற்காக அவங்கள்ட்ட 3 லட்சம் 5 லட்சம் கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் சில முக்கியமான நபர்கள் கோடீஸ்வரத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பக்கம் கிட்னி திருட்டு என்பது ஏழைகளிடத்திலிருந்து கிட்னி பறிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஏழைகளுக்கு அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை கிடைக்காம பணக்காரர்கள் மட்டுமே தங்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுக்கு ஒரு அரசியல்வாதி என்பதை தாண்டி இந்த தேசத்தை நேசிக்கிற, மனிதர்களை நேசிக்கிற ஒரு மனிதனாக நான் என்ன செய்ய முடியும்னு யோசித்த பொழுது அரசு மருத்துவமனைக்கு போவோம். டீன் உள்ளிட்ட உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற மருத்துவர்களை பார்ப்போம். அவர்களிடத்தில் ஏன் இந்த கிட்னி தானம் கொடுப்பது தாமதமாகிறது, கிட்னி தானம் கொடுக்கறதுக்கு மக்கள் என்ன செய்யணும், அதே போன்று எவ்வளவு பேர் இன்றைக்கு கிட்னி தானத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கிட்னி திருட்டு நடப்பது என்றால் அதை எப்படியெல்லாம் திருடப்படுகிறது, அதுக்கு மருத்துவ ரீதியாக மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு தரணும் என்பதை ஒரு மனிதநேய சிந்தனையோடு மருத்துவர்களை பார்த்து அறிந்து கொண்டு அதை நான் சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் ஏராளமான மக்கள் தாங்கள் விழிப்புணர்வு பெறுவதோடு குறைந்தபட்சம் அந்த கிட்னி தானத்திற்கு முன் வருவார்கள். அது ஒரு மாற்று ஏற்பாடாக இருக்கும். ஒரு தமிழகத்தினுடைய அன்னதானத்தை போன்று, கண் தானத்தை போன்று கிட்னி தானம் அப்படின்றது ஒரு முக்கியமான இடத்தை பெறும். நான் பேசினா பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த லட்சக்கணக்கான மக்களில் ஒரு 10 பேர் அதில் கிட்னி தானம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால், நான் உள்ளிட்டு அனைவருமே அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய நோக்கம். இதுக்காகத்தான் நான் போகிறேன். நான் ஒரு Y+ பாதுகாப்பில் இருக்கிறதுனால 24 மணி நேரத்துக்கு முன்னால் நான் எங்கெல்லாம் போகிறோனோ அதை முறைப்படி அரசுக்கு சொல்லணும், காவல்துறைக்கு சொல்லணும். அது மாதிரி நான் சொல்லிட்டு தான் போகிறேன். ஆனால் அரசு மருத்துவமனைக்கு நான் போகும்பொழுது அதில் எந்த அரசியலும் இல்லைன்னு என்னை கைது செய்யப்பட்ட பொழுதே எல்லாருக்கும் தெரியும். நான் தனியாக அந்த அரசு மருத்துவமனைக்கு தான் போகிறேன். என் கூட யாருமே கட்சிக்காரர்கள் கிடையாது. என்னோடு நான் போன பொழுது அங்கே எந்த ஊடகங்கள் கிடையாது. ஆனால் காவல்துறையினர் மட்டும் ஒரு 100 பேர் குமிச்சு வச்சுருக்கிறாங்க. நான் ஏன் காவல்துறை இவ்வளோ குவித்து வைத்திருக்கேன்னா உங்களை உள்ள விடமாட்டோம் அப்படின்றாங்க. அரசு மருத்துவமனைக்குள்ளாக ஒரு இந்திய நாட்டின் குடிமகன் நான் போவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இல்லை நாங்கள் விட மாட்டோம், நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறீங்க, ஆய்வு செய்ய போகிறீங்க அரசு மருத்துவமனையில். நான் சொன்னேன், அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்வதற்கு நான் அரசின் அதிகாரி கிடையாது. நான் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை தவிர அது எனக்கான வேலையும் கிடையாது. நான் இன்ன காரணத்திற்காகத்தான் போகிறேன்னு இப்போ மேற்கொண்டு நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன். காவல்துறை சொல்கிறாங்க, இல்லை உங்களை நாங்கள் விடமாட்டோம். திரும்பவும் நான் கேட்குறேன், காவல்துறை இதில் தடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒரு மனிதன் நான், எனக்கு இந்த அரசு ஒரு அடிப்படை உரிமை கொடுத்திருக்கிறது. மக்களுக்கான விழிப்புணர்வை கொண்டு வருவது என்பது ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட எல்லோரும் செய்ய வேண்டியது. அதை நான் செய்கிறேன்னா அப்போ இதை தடுக்கிறீர்கள் என்றால், இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சென்னையில் இருக்கிறதுல ஏதாவது கிட்னி திருட்டு நடக்குதா? கடந்த காலத்தில் இதே மருத்துவத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் என்ன சொன்னார்? அதை கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு ஒரு திருட்டு பயலை கூட ஆதரிக்கிற அளவில் தான் அந்த பேச்சு நடந்துச்சு. கிட்னியால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது கிட்னி திருட்டு கொடுத்து பரிதவித்து கொண்டிருக்கிறவர்களுடைய குரலாக மா சுப்பிரமணியனுடைய குரல் இல்லை. அது வந்து மாஃபியாவுடைய குரலாக இருந்ததாகத்தான் நான் பார்த்தேன். அப்போ அதே குரலாக காவல்துறையும் வந்து உங்களை உள்ள அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் வந்து தடை விதிப்போம், நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள் என்று பொய்யான விஷயங்களை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் ஆய்வு சொல்கிறேன்னு நானே சொன்னேனா? இல்லை நான் சொல்லலை, எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்துச்சு. ஏங்க உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? ஒரு செயல் அரசுக்கு எதிராக நான் செய்தால் அதற்கு எனக்கு தண்டனை கொடுப்பீங்களா,
அதற்கு என்னை கைது செய்வீர்களா, அல்லது இவர் இப்படி செய்ய போகிறாரு நீங்களா யூகித்து கொண்டால் அதற்காக என்னை கைது செய்வீர்களா, இல்லை ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு மேலிட அதிகாரிகள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க உங்களை கைது செய்யணும் அப்படின்றாங்கன்னும் போது அதே இடத்துல ஆமாம் அதே இடத்துல இத்தனைக்கும் அண்ணன் காரில் தான் அமர்ந்திருக்கிறேன், காரை விட்டு இறங்க கூட இல்லை, என்னுடைய உரிமையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன வழக்குகள் போடுறாங்கன்னா, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது, அதே மாதிரி வந்து ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய அனுமதி இல்லாமல் உள்ளே நான் நுழைந்தது, அதுவும் இல்லாமல் வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து அச்சமூட்டி மிரட்டியது, இதெல்லாம் வழக்கு. அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அப்படி எதுவுமே நடக்கலை. காவல்துறை இடத்துல நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், கோரிக்கை வைக்கிறேன், ஏங்க என் உரிமையை கொடுப்பதற்கு ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னா, அவர்கள் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிற திரு வேலூர் இப்ராஹிம் உள்ளே போய் இது மாதிரி கேட்பார், அவர் அதை மட்டும் விழிப்புணர்வு பிரச்சாரமாக செய்வார் என்று அவங்க நம்பலை. கூடுதலாக அங்குள்ள மக்களிடத்துல, குறிப்பாக கிட்னி தானத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களிடத்திலேயோ அல்லது அங்கு வேறு ஏதாவது முறைகேடு நடந்தால் அதை கண்டுபிடித்து அவர் பேசிவிட்டால் திமுக ஆட்சிக்கு பெரிய அசிங்கம் ஏற்படும், அந்த அசிங்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கு வேலூர் இப்ராஹிமை கைது செய்யணும் என்பதுதான் திமுக தலைமையின் உத்தரவு. அதை காவல்துறை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா செய்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி கடந்த 2 நாட்களுக்கு முன்னால ஒரு சாராய கடைக்கு முன்னால் நான் வந்து பேசுகிறேன், சென்னையிலேயே. அதுக்குமே காவல்துறை பாய்ந்து வந்து இப்படி நீங்கள் பேசலன்னா, சாராய கடைக்கு முன்னால் வந்து சாராயம் குடிப்பது தவறு, 50,000 கோடி ரூபாய் இந்த ஆட்சியில் சாராயத்தினால் வருமானம் வருகிறதுனா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் தமிழர்களுக்கு, அதனால் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்கிறது, தமிழர்கள் வந்து மதுவில் இருந்து மீள வேண்டும், குறிப்பாக இஸ்லாமியர்கள் மதுவை ஹராம் தடை செய்யப்பட்டது, நபிகள் நாயகத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம் இந்த திமுகவை எதிர்த்து களம் நிற்க வேண்டாமா? சாராய கடை நடப்பது தான் ஒரு தமிழக முதல்வருடைய வேலையா? அப்போ எப்படி தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு வாக்களிக்கலாம், அதை எதிர்த்துல வாக்களிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் பேசியது பெரிய வைரல் ஆனிச்சு. அப்போ அதே மாதிரி கிட்னி திருட்டை இவர்கள் ஓரளவு மறைத்திருக்கிறார்கள், ஊடகம் பேச மறந்து போன விஷயத்தை மீண்டும் வேலூர் இப்ராஹிம் வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு இவர் உள்ளார போனால் அங்கு ஏதாவது ஊழல், அங்கு ஏதாவது கிட்னி திருட்டோ, அங்கு உண்மையாகவே இந்த கிட்னி சம்பந்தமான விஷயங்களில் முறைகேடு நடந்திருந்து அதை நான் வெளிப்படுத்தி விட்டால் பெரிய ஆபத்தாயிரும் என்ற நோக்கத்தில் அவர்கள் தடுக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே என்னுடைய நோக்கம் கிட்னி தானம் செய்வது எவ்வாறு, அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பதில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு தனி மனிதன் என்ன உதவி செய்ய முடியும், அல்லது நான் பேசுவதன் மூலம் என்னுடைய பேச்சை கேட்பதன் மூலம் பல மக்கள் உதவி செய்வதற்கு எப்படி முன் வருவார்கள் என்ற நல்ல நோக்கம். இந்த நல்ல நோக்கத்தை கூட திமுகவுடைய இந்த மோசமான ஆட்சியினர் காவல்துறை வைத்து தடுத்து பொய் வழக்கு போட்டு கைது செய்கிறார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு அசிங்கமான முன்னுதாரணத்தை காவல்துறை செய்ய முடியாது. இன்றைக்கு மக்கள்லாம் கேட்குறாங்க, என்னங்க ஒரு நல்லது செஞ்ச சாராய கடைக்கு முன்னால் நின்று கொண்டு சாராயம் குடிக்காதீங்க, மக்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னு பேசுனா அதுக்கு ஒரு கைது, மருத்துவமனைக்கு போய் கிட்னி தானம் செய்வது சிறந்தது, அதை மருத்துவர் இடத்துல முறையாக கேட்டு மக்களுக்கு சொல்லுவோன்னு சொன்னால் அதுக்கு கைது பண்ணுவீங்க. ஆனால் செம்மண் திருடனை நீங்கள் வந்து ஆதரிப்பீங்க, மணல் திருடனை ஆதரிப்பீங்க, கிட்னி திருடனை ஆதரிப்பீங்க, அந்த கிட்னியை திருட்டு செய்கிற மருத்துவமனை உள்ளவன் திமுக கட்சிக்காரனை அவனை ஆதரிப்பீங்க, எல்லா மதுபான ஊழல் செய்கிறவனை ஆதரிப்பீங்க. அப்போது தீமைகளுக்கு மட்டும் திமுக ஆதரவு கொடுக்கும், அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும். நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற எங்களை போன்ற மனிதநேயத்தை பேசுகிற மக்களின் தலைவர்களாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை குறிவைத்து கைது செய்கிறீர்கள் என்றால் திமுகவுடைய நோக்கம் தவறானதாக இருக்கிறது. இந்த தவறை மக்கள் தண்டிப்பார்கள், அதுதான் என்னுடைய நோக்கம். கார்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இதில் பெரிய கொடுமை என்னன்னா, திமுக ஆட்சியில் கைது செய்வது 2 விதமாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று நேரடியாக கைது செய்வது, அவரை சிறைக்கு கொண்டு போவது. ஆனால் என்னை கைது செய்யும் பொழுதே காவல்துறையினர் முடிவு செஞ்சுட்டாங்க என்னை மன உளைச்சலை ஏற்படுத்தணும் அப்படின்னு. அதனால் கைது செய்து நேரடியாக மூலக்கொத்தலம்னு சென்னையில் ஒரு இடம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, காவல் நிலையங்கள் இருக்குது, அந்த இடத்துல போய் உட்கார வைக்கிறாங்க. ஒரு 1 மணி நேரம், ஃபேன் இல்லை, காற்று வசதி இல்லை, என்னை தனிமையாக உட்கார வைக்கிறாங்க, யாருக்கும் எதையுமே என்னால் தெரியப்படுத்த முடியல. அங்கே ஒரு மணி நேரம், ஆமாம் எல்லாமே ஒரு மணி நேரம் என்னை வந்து அங்கே உட்கார வைக்கிறாங்க. இப்போ சொல்கிறோம் அப்போ சொல்கிறோன்னு, எதுக்காக கைது செய்தோன்னு எனக்கும் தெரியல, ஏன் கைது செய்கிறோன்னு உங்களுக்கும் தெரியல. இவ்வளோ பெரிய கொடுமை ஏன் இந்த தமிழக அரசு செய்கிறதுன்னு ரொம்ப மனவேதனையோடு நான் பேசுனது சமூக வலைதளங்கள்லாம் மக்கள் பார்த்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறாங்க, இல்லை இங்கே நீங்கள் உட்காரக்கூடாது, அடுத்து வந்து பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு மறுபடியும் அங்கே இருந்து அலைகழிக்கிறாங்க. காவல்துறை வண்டியில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. காவல்துறை வண்டின்னு அதை சொல்ல முடியாது, ஒரு தகரடப்பா தான் அது. இப்போ குப்பைக்கு போகிற அளவுக்கு உள்ள ஒரு வண்டி அது, டாடா சுமோ. கடகடன்னு ஆடுது. இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறேன், சார் ஆடுது எங்கேயாச்சும் டயர் கலந்துக்கிட்டு போயிருமான்னா, என்ன சார் பண்ணுறது, எங்கள் நிலைமையே அப்படி தான் இருக்குன்னு உண்மையிலுமே காவல் ஆய்வாளரே பரிதாபத்திற்குரிய நிலைமையை தான் வெளிப்படுத்துகிறாங்க.
அப்போ இன்னைக்கு காவல் ஆய்வாளர்கள் பயணிக்கிற வாகனமே ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கேருந்து பூக்கடைக்கு உருண்டு மெல்ல அந்த வண்டி போய் அங்கே நிற்கிது. அங்கே நாங்கள் ஒரு மணி நேரம் இருக்கிறோம். மறுபடியும் இங்கே இல்லை, மறுபடியும் இங்கே ஜிஹெச் போகணுன்றாங்க. திரும்பி அங்கேருந்து ஜிஹெச் வரும். இப்போ ஜிஹெச் கிட்ட போகும்போது சொல்கிறாங்க இல்லை ஜிஹெச் கிடையாது, மறுபடியும் நீங்கள் வேறு காவல் நிலையம் போகணும். இப்படி பகல் முழுக்க நீ அலைகழித்து 5 மணி இன்னும் இல்லை அலைகழிக்கவே செய்கிறாங்க. நல்ல நட்டு வெயில்ல மன உளைச்சலை ஏற்படுத்தணும். இயற்கை உபாதைகள்லாம் ஒன்றும் பண்ண முடியும். அதை தான் சொல்கிறேன். இப்படி அலைகழிச்சுக்கிட்டே இருந்தால் மன உளைச்சல் வருமா இல்லையா? அப்போ என்னை அலைகழித்து 5 மணிக்கு அரசு மருத்துவமனைக்கு மறுபடியும் ஜிஹெச்சுக்கே கொண்டுட்டு வந்து மருத்துவ பரிசோதனை செய்து என்னை கைது செய்கிறார்கள். பிறகு என்னை சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைப்பதில் எவ்வளவு பெரிய கொடூரமாக இந்த திமுக ஆட்சி நடக்குதுன்னா, கைது செய்த உடனே சிறையில் அடைக்கணும். சிறைக்கு கொண்டு போறாங்க, புழல் சிறைச்சாலைக்கு. அங்கே நான் போறேன். அங்கே போனதுமே ஒரு 7 மணியிலிருந்து 11:15 வரைக்கும் 4.5 மணி நேரம் என்னை நிற்கவே வைக்கிறார்கள். எங்கேயுமே உட்கார விடலை. அப்போ நான் உட்காரலான்னா இல்லை சார் இங்கே வேண்டாம், இப்போ ஆயிரும், இப்போ உள்ளே போயிடலாம் காவல் அதிகாரிகள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேறு கட்டளைகள் வந்துக்கிட்டே இருக்குது. 4.5 மணி நேரம் நான் நிற்கிறேன், என்னால் முடியலைங்க, முதுகு வலிக்குது, நான் தொடர்ந்து பயணம் செய்து களைப்பில் இருக்கிறேன், பகல் ஃபுல்லாக என்னை அலைகழிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கூட ஈவிரக்கமே இல்லாமல் என்னை 4.5 மணி நேரம் நிற்க வைத்து பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை உங்களுக்கு இங்கே அனுமதிக்கலை, கடலூருக்கு தான் உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி இரவு 11:30 மணிக்கு மேலே பிறகு கடலூருக்கு பயணம்னு சொல்லி அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் என்னை கொண்டுட்டு போய் விடிய காலையில் 5 மணி தூக்கம் இல்லாமல் பெரிய அளவிற்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகு கடலூரில் என்னை சிறையில் அனுப்புகிறாங்க. நான் இது என்ன பார்க்குறேன்னா, ஏன் இந்த கொடூரத்தை எனக்கு செய்கிறார்கள்? நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? திமுக ஆட்சிக்கு எதிராக ஊழலை எதிர்த்து பேசியிருக்கிறேன், மக்களுடைய உரிமைகளுக்காக நான் குரல் கொடுக்கிறேன். ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய நான் சிறுபான்மை சமூகத்தை திமுக வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறது. அதில் நிறைய பேர் பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக உருமாறி கொண்டிருக்கிறார்கள். யாருக்குமே தொழில் வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. வெறும் வாக்கு வங்கி என்று ஆளும் மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய மனநிலையிலேயே இந்த திமுக அவர்களை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை நான் தடுக்கிறேன். இது ஜனநாயகத்தில் எனக்கு கொடுக்கிற உரிமையை ஒரு சக குடிமகனாக தேசத்தின் பட்டாளனாக வேலூர் இப்ராஹிம் செய்யும் பொழுது அதற்காக நீங்கள் இவ்வளவு பெரிய வெறித்தனமாக என் மீது பாய்ந்து பிராண்டுவது போன்று பொய் வழக்குகளை போட்டுவதோடு தொடர்ந்து என்ன காவல்துறை வச்சு பகல் முழுக்க அலைகழித்து பிறகு இரவு முழுக்க அங்கே 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் புழல் சிறைச்சாலைக்கு முன்னாலேயே நிற்க வைத்து அதன் பிறகு மறுபடி 11:30 மணி எனக்கு கூட்டிட்டு கடலூருக்கு ஒரு 4 மணி நேரம் என்னை பயணிக்க வைத்து எவ்வளவு பெரிய கொடூரத்தை ஒரு வேலூர் இப்ராஹிம் மீது நிகழ்த்துகிறீர்கள் என்றால் இதெல்லாம் என்னால் ஜீரணிக்கவே முடியல. நான் இரவு முழுக்க தூங்க முடியாது. பாட்டை போட்டுக்கிட்டு அவங்க கத்திக்கிட்டு நீங்கள் எப்படி தூங்குவீங்க? எவ்வளோ கஷ்டம். அதாவது நான் தான் யோசித்தேன், கொள்ளையடிக்கிறவன், செம்மண் திருடவன், மணல் திருடவன், மதுபான ஊழல் செய்கிறவனுக்கு எல்லாம் A கிளாஸ் கிடைக்குது. எங்களை போன்றவர்களுக்கு சாதாரண மக்களோடு கூட நீங்கள் நிம்மதியாக அடைச்சிட்டு போங்க அப்படின்னா அதற்கு கூட விடாமல் வேலூர் இப்ராஹிம் என்பவன் பாஜகவின் தலைவனாக மட்டுமல்ல, இவன் இஸ்லாமியனாக இருந்து கொண்டு அந்த கட்சியில் மிகப்பெரிய அளவிற்கு மக்களுக்காக குரல் கொடுக்கிறான் என்ற நோக்கம்தான் திமுக என்னை இவ்வளவு பெரிய அலைகழிப்பதும் பொய் வழக்கு போடுவதும் என்பதை நான் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். எந்த அளவுக்குன்னா, ஒரு வழக்கில் என்னை கைது செஞ்சிட்டீங்க, எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவிலிருந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, முறையிடுறாங்க, எனக்கு பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்ற தகவல் வந்ததுமே முத்துப்பேட்டையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னால் நான் பொதுக்கூட்டத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை பேசியிருக்கிறேன். இது மத்திய அரசு கொண்டு வந்தது இஸ்லாமியர்களுக்கு நலம் உள்ளதுன்னு பேசியிருக்கிறேன். அதுக்கு அவர்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அது எனக்கு தெரியவே தெரியாது. அந்த எஃப்ஐஆரை கொண்டு வந்து சிறைச்சாலைக்குள்ளே என்ன ஃபார்மல் அரெஸ்ட்னு நீங்கள் 2வது உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் கொடூரத்தின் உச்சம். நான் கேள்வி கேட்குறேன், அந்த யார் எனக்கு வாரண்ட் கொண்டு வந்தாரோ அவரிடத்துல, ஐயா நீங்கள் வாரண்ட் கொண்டு வந்திருக்கிறீங்க, என்னை அரெஸ்ட் பண்ணணுன்றீங்க, ஃபார்மல் அரெஸ்ட் காட்டுறீங்க, இதில் A1 குற்றவாளி யார்? திருவாரூர் மாவட்டத்தினுடைய பாஜக தலைவர், ஏன் அவரை கைது செய்யலை? A2 குற்றவாளி யார்? அதே மாவட்டத்தில் இருக்கிற மாநிலத்தின் பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள், அவரை ஏன் கைது செய்யலை? அதே மாதிரி A4ஆக இருப்பவர் யாரு? மாநிலத்தின் மிகப்பெரிய தலைவராகவும் முன்னாள் தேசிய செயலாளர் இருந்து திரு H ராஜா அவர்கள், அவங்கள ஏன் கைது செய்யலை? அப்ப வேலூர் இப்ராஹிமை மட்டும் 5 மாதங்களுக்கு பிறகு கைது செய்கிறீர்கள் என்றால் உங்கள் நோக்கம் என்ன? ஒரு இஸ்லாமியனாக பாஜகவில் இருந்து கொண்டு ஒரு தலைவனாக மக்களிடத்தில் திமுகவை கடுமையாக எதிர்ப்பதோடு இஸ்லாமிய மக்கள் திமுக வாக்கு வங்கியா போய் அவர்கள் இழந்தது அதிகம் என்பதை உணர்வு பூர்வமாக அறிவுபூர்வமாக ஆதாரத்தோடு மக்களுக்கு சொல்லும் பொழுது ஏராளமான மக்கள் விழிப்புணர்வு பெறுகிறார்கள். ஹிந்து மக்களுக்காக, ஹிந்து நம்பிக்கைக்காக ஒரு இஸ்லாமியனாக வேலூர் இப்ராஹிம் குரல் கொடுக்கிறார், ஒரு மத நல்லிணக்கத்தின் தலைவனாக அவர் உருவாகிறார்னா இதை திமுகவால் தாங்க முடியல. அதனால தான்
முத்துப்பேட்டையில் பேசியவர்கள் யாரையும் கைது செய்யாமல் 5 மாதங்களுக்கு பிறகு நான் சிறைச்சாலையில பெயில் கிடைச்சிருச்சுன்னு தெரிந்த பிறகு நீங்கள் வந்து மறுபடியும் என்ன வந்து ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணணும்னு கொடுக்குறீங்கன்னா இது அயோக்கியத்தனத்தின் உச்சம். இதை திமுக செய்கிறது என்பது அநீதிகளுக்கெல்லாம் இவர்கள் தலைவர்களாக இருந்து செயல்படுகிறார்கள். இந்த அநீதியை தகர்த்தெறிவதுதான் என்னுடைய வேலை. இன்னும் நிறைய பொய் வழக்கு இவங்க போடுவாங்க. கடந்த காலத்தில் மீது உள்ள வழக்குகளை எல்லாம் தூசி தட்டி எடுப்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா நான் துரோகம் பண்ணலை, யாரிடத்திலும் நான் திருடலை, நான் பாலியல் குற்றவாளியா எதுலையுமே ஈடுபடலை, நான் வந்து மக்களுடைய மனித உறுப்புகளை திருடலை, மதுபான ஊழல் செய்யல, கனிம வளங்களை திருடல, யாருடைய கண்ணீருக்கும் நான் காரணமா இல்ல. நான் எதற்கு அஞ்சணும்? நான் எதற்கு திமுகவுடைய காவல்துறையை கண்டு பயப்படணும்? அது எனக்கு பயமே கிடையாது. என்ன நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் சிறைச்சாலைன்னு எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. RSS பயிற்சி பெற்றவன் நான். எங்களுடைய பயிற்சி வகுப்புல நீங்க சிறைச்சாலைன்னு எதை சொல்லுகிறீர்களோ அதை விட கஷ்டம், அதை விட வேதனையான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எளிமைக்காக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். தரையில படுப்பது சாதாரணமா அங்க படுத்துருவோம், சாதாரண குடிநீர் குடிப்போம். நீங்க என்ன ஜெயிலில் வந்து எங்களுக்கு உணவு கொடுக்கிறீர்களோ அதை விட சாதாரண உணவு தான் எங்களுக்கு RSS பயிற்சி முகாம் கொடுப்பாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டு பழகிருக்கோம். ஜெயிலில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததா? சிறைச்சாலையை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்க பெருசா நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் சிறைச்சாலையை எங்களை பாதுகாப்பா பார்க்கணும் என்பதுதான். அதை தாண்டி நாங்கள் சிறைச்சாலையில குறை சொல்லலை. ஆனால் வெளியில் காவல்துறை இவ்வளவு கொடூரங்களை என் மீது நிகழ்த்துகிறார்கள் என்றால், ஒன்று, ஒரு இஸ்லாமிய தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் நான் இருந்து கொண்டு திமுகவை எதிர்க்கிறேன், இந்து மக்களுடைய உணர்வுகளுக்காக குரல் கொடுக்கிறேன், இஸ்லாமிய மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறேன். அதை தாண்டி மனிதநேயத்திற்கான பணிகளை நான் செய்கிறேன்னு இது எல்லாத்தையும் ஒரு தலைவர் செய்தார். அது பாஜகவின் தலைவராக தன்னுடைய நெஞ்சின் மீது தாமரை சின்னத்தை சுமந்தவனாக செய்யும் போது எப்படி திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் பொறுத்துக் கொள்ள முடியும்? அவருடைய கோபம், அவருடைய வெறுப்பு, அவருடைய விரோதம் தான் ஒரு கைதில் கைது செய்யப்பட்டு மறுபடியும் ஒரு ஃபார்மல் அரெஸ்ட்னு 5 மாதத்திற்கு முன்னால் உள்ளதில் கைது செய்கிறார்கள். அதுல என்னன்னா, காவல்துறையினரை நான் வந்து சேலை கட்டிக்கோ, காவல்துறையினர் வந்து மஞ்சள் தடவிக்குங்க அப்படின்னு நான் சொன்னேனே அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. எவ்வளவு பெரிய அசிங்கம்! நான் காவல்துறையை கண்ணியமாக பேசக்கூடியவன். காவல்துறையை அந்த மாதிரி தவற நான் சொன்னேன்னு நிரூபிப்பார்களே ஆனால் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து முற்றிலுமாக விலகிக் கொள்கிறேன். பொது வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விலகிக் கொள்கிறேன். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் மேல மரண தண்டனை கூட கொடுங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஏன் பொய் சொல்கிறீர்கள்? இது காவல்துறை அதிகாரிகளுக்கே உங்களுக்கு அவமானமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? உங்களை திட்டாத காவல்துறைக்காக குரல் கொடுக்கிற வேலூர் இப்ராஹிம் போன்றவர்களே காவல்துறை சேலை கட்டிக்கும் நான் சொன்னேன் நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப நாளைக்கு காவல்துறையை திட்டுறவன் என்ன பார்ப்பான்? காவல்துறையை திட்டினாதான்டா மரியாதை. அதனாலதான் விசிக கட்சிக்காரன் ஓத்தாவம்மன் திட்டிக்கிட்டு இருக்கிறான் காவல்துறையினர். நம்ம வீடியோவில் பார்க்கிறோம். திமுக காரர்கள் கடந்த காலத்தில் காவல்துறையை அசிங்கமா எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கும்போது நீங்க பேசுறதை விடவா, ஐயா ஸ்டாலின் பேசுறதை விடவா, கலைஞர் அவர்கள் பேசியதை விடவா, காவல்துறையுடைய நுரையீரல் அழுகி போய்விட்டதுன்னு அவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தையை பேசினார். அந்த மாதிரி நாங்க ஏதாவது பேசியிருக்கிறோமா? காவல்துறை எங்களுக்கு உரிமையை கொடுங்க, நீதியா இருங்க, நேர்மையா இருங்க. நாங்கள் எதிர்கட்சி என்பதனால ஜனநாயகத்தினுடைய உரிமையை எங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து ஏன் மீறுகிறீர்கள்னு கோரிக்கை வைக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் போன்று காவல்துறை குரலாக காவல்துறையின் உரிமைகளுக்காக பேசக்கூடியவனே நான் இப்படியெல்லாம் காவல்துறை அசிங்கம் பண்றேன், தவறா பேசுறேன், நீங்கள் பொய் வழக்கு போடுகிறீர்கள் என்றால் எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுவோம். அப்போ இதுல வந்து காவல்துறையினர்கள் வெட்டி தலைகுனியக்கூடிய விஷயமாகத்தான் என் மீது இந்த பொய் வழக்கு போடுறத திமுக ஆட்சி நடத்துகிறது. நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் நெஞ்சுறுதியோடு நான் களத்துல நிற்பேன், பயப்பட மாட்டேன். உங்களுடைய வழக்குகள் என்னை ஒன்றும் செய்யாது, இன்னும் என்னை உறுதியாக்கும், இன்னும் என்னுடைய பிரச்சாரத்தை வேகப்படுத்தும். வழக்குகளால் என்னை நீங்கள் அடிமைப்படுத்த முடியாது, வழக்குகளால் என்னை நீங்கள் சிதைத்து விட முடியாது. ஏனென்றால் நான் இந்த பாரதத்தை உலகின் குருவாக மாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காகத்தான் ஹிந்துத்துவா என்கிற உயரிய சித்தாந்தத்தை நெஞ்சில் சுமந்து களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேனே தவிர உங்களுடைய போலி திராவிட மாடல், உங்களுடைய கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி கொள்கை எங்களை ஒன்றும் செய்து விடாது, இன்னும் போராட உத்வேகத்தை எங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இந்த கைதுக்கு பின்னாடி தனிநபர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்சி சார்ந்த தனிநபர்கள் அந்த மாதிரி? என்னுடைய கைதுக்கு பின்னால் இருப்பது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அதிகாரமும் அவர் ஆட்டுவித்ததின் அடிப்படையில் காவல்துறையினர் என் மீது நடத்திய கொடூரமும் தான். வேற எதையுமே நான் சொல்ல முடியாது. இந்த 2 தான். நான் ஒரு பாதுகாப்பு நபர், என்னை சுற்றி எப்பொழுதுமே காவல்துறையினர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 5 மாசமா நீங்க ஏன் எனக்கு வாரண்ட் கொடுக்கல, 5 மாசமா ஏன் கைது பண்ணல கேள்வி எழும்பல. எங்க சிறைச்சாலையில் நான் இருக்கும் பொழுதுதான் திருவாரூர்ல உள்ள காவல்துறையினருக்கு தெரியுமா? அதுக்கு முன்னால் நான் பதுங்கி இருந்தேனா, மறைமுகம் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேனா? நான் தான் ஒவ்வொரு ஊர்களுக்காக பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தமிழகத்தில் தான் என்னுடைய சுற்றுப்பயணம் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. திருவாரூருக்கு நீங்க இந்த வழக்கு போட்ட பிறகு 10 வாட்டி வந்திருக்கிறேன் நான். அப்பெல்லாம் ஏன் கைது பண்ணல? இப்போ உங்கள் மீது
ஏதாவது ஒரு உண்மையை சொல்லி உங்களை குற்றவாளி என்பதை மக்கள் முன்னால் அடையாளப்படுத்தினால் அதற்கு ஜனநாயக ரீதியாக நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் நீங்கள் உங்களுடைய காவல்துறையை வைத்து அதிகாரம் இருக்கிறது என்ற அராஜக போக்கில் எங்களை போன்ற நல்லிணக்கவாதிகளை, எங்களை போன்ற தேசபக்தர்களை அடக்குமுறை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அடக்குமுறைகளுக்கு அஞ்ச மாட்டோம், மீண்டும் வீறு கொண்டு எழுவோம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.